ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் என்று நம்பிக்கை தருவது போல பேசினார். அவரது வார்த்தைகளை கேட்டதே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அவன் மனதுக்குள் சில கற்பனை காட்சிகள் ஓட ஆரம்பித்தது. எக்ஸ்பென்சிவ் கோட் சூட்டோடு ஏதோ ஒரு லக்ஸூரியஸ் பிளேஸில் தேவ் அமர்ந்திருக்க அவன் மேல் பணம் மழையாக பொழிவது போல் கனவு கண்டு கொண்டிருந்தான். அப்போது தினேஷின் லைட்டர் கிளிக்காக அந்த சவுண்ட் கேட்டு கனவிலிருந்து வெளியே வந்த தேவ் சிறிய புன்னகையோடு, டோன்ட் வரி அங்கிள், நிச்சயமா இந்த வாய்ப்பை நான் தவறவிட போறதில்ல என்றான். தினேஷ் தேவின் தோளில் கை வைத்தபடி, தட்ஸ் மை பாய், நீ உன் லைஃப்ல சக்சஸ் ஆக எந்த அளவுக்கு ஏங்குறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்ல முடியும். நீ மீட் பண்ண போறவர் உன்னோட திறமைய பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். சோ ட்ரை டு ப்ரூவ் யோர் டேலண்ட் என்றார். அதை கேட்ட தேவ் புரிந்தது போல தலையசைத்தான். ஆனால் தினேஷ் சிவாவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியாத தேவ் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் தான் தன்னுடைய சக்சஸுக்கான கீயாக மாறப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் விதி அவனோடு ஒரு மிகப்பெரிய விளையாட்டை விளையாட காத்து கொண்டிருக்கிறது என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. நேரம் மெல்ல மெல்ல நகர அன்று ஈவினிங் சிவா ருத்ரன் இல்லத்தின் பால்கனியில் அமர்ந்து மழையை ரசித்தபடி டீ குடித்துக் கொண்டிருந்தார். அவந்திகா வீட்டில் இல்லை. அவள் புது ப்ராஜெக்ட் விஷயமாக ஆபீஸ் போயிருந்தார். வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்று சொல்லி இருந்தார். அவளை பற்றி நினைத்து கொண்டே மழை தூறலை பார்த்து கொண்டிருக்க அவனுடைய போன் ரிங் ஆனது. ஹலோ மேஜர். மறுமுனையில் ஒரு சீரியஸ் டோன் கேட்டது. நாங்க லிட்டில் சாம்பை கண்டுபிடிச்சிட்டோம் என்ற செய்தியை கேட்டவுடன் சிவா சட்டென சந்தோஷத்தில் எழுந்து நின்றார். குட், லிசன் கேர்ஃபுல்லி. நான் சொல்ற வரைக்கும் யாரும் லிட்டில் சாம்பை தொடக்கூடாது என்றான். நோட்டட் மேஜர் என்று மறுமுனையில் இருந்து பதில் வந்தது. பட் மேஜர், உங்களுக்கு தெரியாததில்ல, அதை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நாங்க உங்க ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணுங்கிறது ரூல்ஸ் என்று சொல்ல, ஐ நோ, டோன்ட் வரி, இன்னைக்கு நைட் 7 o'clock we will meet என்றார். காலை கட் பண்ணிவிட்டு உள்ளே சென்று அவனுடைய டைரியில் சில குறிப்புகளை எழுதினான். அவன் டேபிளில் அமர்ந்து சின்சியராக எதையோ எழுதி கொண்டிருக்க அப்போது தன்னை யாரோ வாட்ச் பண்ணி கொண்டிருப்பது போல் உணர்ந்தான். உடனே அந்த ரூமில் இருந்த ஜன்னலுக்கு அருகில் சென்றான். ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான். எல்லாமே நார்மலாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய சப்கான்ஷியஸ் வேறு எதையோ சொல்லிக் கொண்டிருந்தது. உடனே அவனுக்கு நம்பிக்கையான ஏஜென்ட் ஒருவரை அழைத்தான். ஹலோ, என்னை யாரோ கண்டினியூஸா ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, உடனே செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க என்றான். இதை சொல்லிவிட்டு சிவா தன்னுடைய டேபிள் டிராயரை திறந்தான். அதிலிருந்து ஒரு சிறிய பாக்ஸை வெளியில் எடுத்தான். பிறகு அந்த பாக்ஸுக்குள் இருந்த ஒரு சிறிய பின்னை எடுத்து பார்த்தபடி, லிட்டில் சாம்ப், மறுபடியும் நான் உன்னை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். பிறகு அந்த பின்னை தன்னுடைய கோட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வால் கிளாக்கை பார்த்தான். போனில் பேசிய நபரை சந்திக்க இன்னும் நேரம் இருந்தது. அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க மீண்டும் அவனுக்கு ஏதோ வியடாக தோன்றியது. யாரோ ஒருவர் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நோட்டமிடுவது போல இருந்தது. அவன் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்க அப்போது ஏஜென்ட்டிடமிருந்து கால் வந்தது. சார், நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், சந்தேகப்படும்படியா எதுவும் இல்ல சார். ஒரே ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தான் உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான் என்றான். அதற்கு சிவா, எஸ், நானும் அதை கவனிச்சேன், அவனை விடுங்க, வேற ஏதாவது சந்தேகப்படும்படியா தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவந்திகா வருவதற்கு முன் அந்த நபரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவன் ரெயின்கோட் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். மழை பெய்திருந்ததால் பூச்சிகளின் சத்தம் அதிகமாக இருந்தது. பிளாக் கலர் ரெயின்கோட்டை அணிந்திருந்த சிவா வெறிச்சோடிய சாலையில் யாருக்காகவோ காத்திருந்தான். இப்போது மழை விட்டு இருந்தது. அங்கே எந்த நடமாட்டமும் இருக்கவில்லை. அப்போது அவனுக்கு அருகில் இருந்த புதருக்குள் இருந்து திடீரென்று ஏதோ ஒரு அசைவு ஏற்பட்டது. யாரது? சிவா சத்தமாக கேட்டான். கேப்டன் சரத் புதரிலிருந்து வெளியில் வருவதை பார்த்தான். அவரை பார்த்தவுடன் அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. கேப்டன் சரத் முதலில் சிவாவுக்கு சல்யூட் அடித்து மரியாதை கொடுத்தார். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேஜர் என்றார். தேங்க்யூ கேப்டன் என்றவன், வெரிஃபிகேஷனுக்கு நான் ரெடி, டேக் திஸ் பின் அண்ட் வெரிஃபை என்று சொல்லிக்கொண்டே பாக்கெட்டில் இருந்த பின்னை எடுத்து அவரிடம் கொடுத்தான். கேப்டன் சரத் அதை பார்த்த பிறகு ஃபேஸ் ரெகக்னைசிங் மிஷினை வெளியில் எடுத்து அவன் முகத்தை ஸ்கேன் செய்ய தொடங்கினார். இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். அது சிவாதானா என்று வெரிஃபிகேஷன் செய்து கொள்ள வேண்டும் என்பது ரூல். ஒரு ஷார்ட் ப்ராசஸுக்கு பிறகு அந்த மிஷினில் இருந்து ஒரு எலக்ட்ரானிக் வாய்ஸ் மெசேஜ் கேட்டது. Your verification has been successfully completed என்று சொல்ல ஷரத் அவனிடம், வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் 2 daysல லிட்டில் சாம்ப் உங்களுக்கு கிடைச்சிடும் என்றார். தேங்க்ஸ் கேப்டன், அப்போ நாம 2 நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணலாம்
இதை சொன்ன பிறகு இருவரும் தனித்தனியாய் பிரிந்து சென்று விட்டார்கள். அவந்திகா ஆபீஸில் இருந்து வருவதற்குள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்த சிவா வேகமாக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்க, அதே நேரம் அவந்திகா ஆபீஸில் தன்னுடைய லேப்டாப்பில் ஒரு இமெயிலை அனுப்பி கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய போன் ரிங் ஆனது. அந்த நம்பரை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். அது அவளுடைய பாட்டியின் நம்பர். அவள் போனை எடுத்து, ஹலோ பாட்டி என்று ஆச்சரியமாக கேட்டாள். அவந்திகா, இந்த பாட்டிய உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க மறந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன்டா என்றார். பாட்டியின் அன்பான வார்த்தையை கேட்ட அவந்திகா மெல்ட் ஆகிவிட்டாள். என்னம்மா, பேச மாட்டியா? இந்த பாட்டி மேல கோவமா இருக்கியா? வயசாயிடுச்சுல்ல, அதான் இந்த பாட்டிக்கு சரி எது தப்பு எதுன்னு எதுவுமே புரியல. ஏன் இந்த பாட்டிக்கு ஒன்னு திட்ட உரிமை இல்லையா என்று கேட்க, ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல பாட்டி என்று சொல்ல, அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லல்ல என்று கேட்க, இல்ல பாட்டி என்று அழுத்தி சொன்னாள். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நீ ஒரு தடவை வந்து இந்த பாட்டியை பார்த்துட்டு போயேன் என்றார். பாட்டியின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவந்திகா எமோஷனல் ஆகிவிட்டார். பாட்டி ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க என்றார். பாட்டி புன்னகையோடு, கேட்க நல்லாதாமா இருக்கு, ஆனா விதியை யாரால மாத்த முடியும்? ஒரு தடவை இந்த பாட்டியை வந்து பார்த்துட்டு போடா என்றார். சரி பாட்டி, நான் இப்பவே வரேன். பட் இனிமே இப்படி நெகட்டிவா பேசக்கூடாது, சரியா என்று செல்லமாக திட்டினார். என்னதான் பாட்டியின் மீது அவளுக்கு கோபம் இருந்தாலும் பாட்டியின் அன்பான குரலை கேட்ட பிறகு அவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். பாட்டி மாறிவிட்டதாக நினைத்தாள். சிறு வயதிலிருந்து அவள் எந்த பாசத்துக்கு ஏங்கினாலோ அது இப்போது கிடைப்பதாக உணர்ந்தாள். அவள் டாக்ஸியை பிடித்து ஆபீஸில் இருந்து நேராக சுப்ரீம் ஃபேமிலிக்கு போய்விட்டாள். கேட்டை தாண்டி உள்ளே போகும்போது லாஸ்ட் டைம் நடந்த சம்பவம் தான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு செகண்ட் அப்படியே நின்றவள் பின் பாட்டி இருக்கிறாள் என்ற தைரியத்துடன் ஆவலோடு உள்ளே போனார். ஹாலில் நந்தினியும் ரேகாவும் இருந்தார்கள். அவந்திகா உள்ளே வந்தவுடன் இருவரும் அவந்திகாவை வழக்கம் போல அவமானப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நில்லு, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னியே இல்லையா? உன்னை தூக்கி வளர்த்த குடும்பத்தையே இப்படி அழிக்க பாக்குறியே, இப்ப எந்த மூஞ்சியோட இங்க வந்த என்று நந்தினி ஆக்ரோஷமாக கத்தினார். ரேகாவும் விட்டு வைக்கவில்லை. கோபத்தோடு, இவ்வளவு சொல்லி தப்பில்ல, எல்லாம் அவன் கொடுக்கிற தைரியம் என்றார். அவர்களுடைய முட்டாள்தனமான பேச்சை கேட்ட அவந்திகாவுக்கு எரிச்சலாக இருந்தது. பதிலுக்கு அவளும் கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டாள். போதும் நிறுத்துங்க, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, பாட்டியை பார்த்துட்டு போகத்தான் வந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க பாட்டி சரியாக அந்த இடத்திற்கு வந்தார். வயதாகி இருந்தாலும் இன்னும் கூட அவர் எனர்ஜெட்டிக்காகத்தான் இருந்தார். கம்பீரமான குரலில் ரேகாவையும் நந்தினியையும் கோபமாக திட்டினார். நீங்க 2 பேரும் நிறுத்த போறீங்களா இல்லையா என்று கத்த இருவரும் உடனே சைலண்ட் ஆகிவிட்டார்கள். பிறகு இனிமையான குரலில், அவந்திகா நீ கோவப்படாதடா, இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான், இங்க வாடா என்றார். உடனே நந்தினி எரிச்சலோடு, ஐயோ பாட்டி அவ என்று ஏதோ சொல்ல போக, போதும் நிறுத்து, இனி உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் நான் பொல்லாதவளா மாறிடுவேன், ஜாக்கிரதை என்றார். அவர்கள் இருவரும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். அவர்கள் பாட்டியின் பேச்சுக்கு கட்டுப்படுவதை பார்த்தபோது அவந்திகாவுக்கு வித்தியாசமாக இருந்தது. இருவரையும் பார்த்து கொண்டே அவள் பாட்டிக்கு அருகில் வந்து நின்றார். பாட்டி அவந்திகாவை ஒரு குழந்தையைப் போல கவனித்துக் கொள்ள அவந்திகா அவர் முற்றிலுமாக மாறிவிட்டதாக நம்பி சந்தோஷப்பட்டாள். பாட்டி டேபிள் மேல் வைத்திருந்த ஜூஸ் கிளாஸை எடுத்தார். ஒன்றை அவந்திகாவிடம் நீட்டினார், மற்றொன்றை அவர் எடுத்து குடிக்க ஆரம்பித்தார். அவங்கள நினைச்சு நீ கவலைப்படாதடா, அவங்க மாறவே மாட்டாங்க, கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி வத்தி போனதுதான் மிச்சம் என்று சலிப்போடு சொன்னார். இருவரும் ஜூஸை ஒன்றாக குடித்துக்கொண்டே பேசினார்கள். அப்போது பாட்டி நந்தினியை பார்த்து, என்ன பாக்குற, போய் டிஃபன் ரெடியானு பாரு, இன்னைக்கு அவந்திகாவுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு கொடு என்று அதிகாரமாக சொல்ல நந்தினி முகத்தை சுளித்தபடி கிச்சனுக்கு சென்று விட்டார். நந்தினி இப்படி போவதை பார்த்த அவந்திகாவும் பாட்டியும் சத்தமாக சிரித்தார்கள். கிச்சன் வாசலுக்கு சென்ற நந்தினி அவந்திகாவை திரும்பி பார்த்து ஒருமுறை முறைத்துவிட்டு பிறகு உள்ளே சென்றார். அவந்திகா ஜூஸை குடித்துக்கொண்டே பாட்டியிடம் பேசினார். ஆனால் இதெல்லாம் அவர்களுடைய சதி திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்று அவந்திகாவுக்கு அப்போது தெரியவில்லை. ஜூஸை குடித்து முடிக்கப் போகும் நேரத்தில் அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அவந்திகாவின் நிலையை பார்த்த பாட்டி சிரித்தபடி, என்ன அவந்திகா, தலை சுத்துதா? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ண நான் பார்த்ததே இல்லடி,
கசாப்பு கடைக்காரன் எதுக்கு ஆடு மேல பாசம் காட்டணும்னு யோசிக்க மாட்டியா என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அவந்திகாவுக்கு ரியாக்ட் செய்யக்கூட முடியவில்லை. அவள் தடுமாறினாள். அவளுக்கு தலை சுற்றியது. தடுமாறும் குரலில், பாட்டி நீங்களுமா? இந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் நிற்க முடியாமல் அருகில் இருந்த சேரில் சரிந்து அமர்ந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.